எல்லாரும் 0 லெவலில் இருக்கனால ட்ராஷ் நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஹீரோ திட்டுவாங்க. பட் நம்ம ஹீரோ அப்படி இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும் போது அந்த டீமன் உல்ஃப் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் அப்படி இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க ஸ்டிக்கை வச்சு அந்த உல்ஃப் அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்படியே கண்ணை மூடுறாங்க. ஸோ அந்த டீமன் உல்ஃபுக்கு 1 பாயிண்ட் டேமேஜ் கொடுத்துருக்கான் ஹீரோ. அந்த இடத்த கட் பண்ணால் ஜி சிட்டியை தான் காட்டுறாங்க. ஜி சிட்டியில் ஒரு அபிஸில் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் வந்து சி ரேங்க்கில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து ஒருத்தன் பூந்து அடிச்சுட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஒரு மாஸ்டர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா வந்தால் நம்ம ஹீரோ குயிங், நம்ம ஹீரோன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ அந்த போர்ட்டலேருந்து வெளியே வந்தோடனே ஒருத்தன் வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுறான். ஏய் நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். அந்த பீஸ்ட் அவன் தோக்கடிச்சிட்டு ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் தொடச்சி வச்சுட்டு இருக்கான். ஹீரோடைய வேலை என்னன்னா, ஸோ உள்ளே போவாங்க இல்லையா, உள்ளே போய்ட்டு பீஸ்ட்லாம் வேட்டையிடுவாங்க. அதில் இருக்க கிறிஸ்டல்ஸை பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே கொண்டு வரணும். அந்த பொட்டியை கொண்டு வரதுக்கு ஹீரோவுக்கு ஒரு 300 யுவான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவன் 2 டைம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தாலும் அவனுக்கு அதிகமாக ஒன்றும் சேலரி கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பொட்டிக்கு 300னா கூட ஸோ 2 பொட்டி தான் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போதும் கூட அந்த ஹீரோவுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜென்சியே 30% பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்க காசை தான் ஹீரோகிட்டே கொடுப்பாங்க. ஹீரோ அதை பற்றிலாம் புலம்பிகிட்டு இருக்கும்போது சண்டை போட்டான் இல்லையா, ஸோ அவன் வந்து மேலே தூக்கி காலை வச்சுட்டு, டேய் என்னடா இதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று திருட ட்ரை பண்ண, உனக்கு ஜெயில் தண்டனை தான் டேரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது, பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், நான் இதில் ரொம்ப நல்லா இருக்கேன், ஸோ கவலைப்படாதீங்க, நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர், ஹே ஹீரோ ஒரு பெரிய வேலை வந்திருக்கு, கமிஷனே 30,000 தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோகிட்ட சொல்ல, என்ன கமிஷன் 30,000 என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, ஆமாப்பா நீ போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனே ஹீரோக்கு ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மாலில் ஏ ரேங்க் அளவில் ஒரு கேட் அப்பேர் ஆயிருக்கு. நிறைய கேட்லேருந்து அதில் போயிருக்காங்க, கிளியர் பண்ணேன், பட் யாருமே திரும்பி வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த அபீஸ் உலகத்தை பற்றி சொல்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபீஸ் கேட் அப்படிங்கிற ஒரு கேட்டு அப்பேர் ஆயிடுச்சு. இந்த கேட்லேருந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து மக்கள்லாம் தாக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதும் போல் ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில்ஸ் கிடச்சிது. அந்த ஸ்கில்ஸில் வச்சு பீஸ்ட்லாம் கொல்ல ஆரம்பித்தாங்க. பட் அந்த பீஸ்ட்டை கொள்றது மூலமாக கிறிஸ்டல் மட்டும் கிடைக்காது, நிறைய வேல்யூபிளான பொருள்ஸ், திங்ஸ், ஹெல்மெட்ஸ், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருள், போர்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அதுலேருந்து இந்த உலகம் டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவன் கதையும் சொல்கிறான். ஹீரோ ஒரு மெர்ச்சண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த வேலை போன வரப்பு நம்ம ஒரு 0 லெவல் இல்லையா, அதனால் அவனுக்கு எதுவுமே வேலை கிடைக்கிறது இல்லை. நம்ம ஹீரோடைய சிஸ்டருக்கு ஒரு நோய் இருக்குது போல். அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக நிறைய கட்டணம் வாங்கியிருப்பான். ஈவன் டாக்டரே, டேய் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போறியா இல்லை, காசு கட்டினா இங்கே வச்சிரு, இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்ல, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கெஞ்சிட்டு இருப்பான். ஸோ ஹீரோடைய வீட்டு வாடகையும் கட்ட முடியாமல், டேய் வீட்டு வாடகை கட்டினா இங்கே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரும் சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கும்போது, நீ ஒரு குப்படா, ஒரு லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிருப்பாங்க, யூஸ்லெஸ் சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சி அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பணம் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு கை வருது. ஸோ என்ன கைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் லோன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பணத்தை கட்ட முடியலன்னா உங்களுடைய ஆர்கான்ஸை நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடன் வாங்கியிருப்பான் ஹீரோ. இப்போ அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி ப்ரெசன்ட் டைமை காட்டினா நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அவர் வந்து, ஏய் என்னடா வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நீ தாண்டா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பாவம், சப்போஸ் உன்னால் கடனை கொடுக்க முடியலன்னா உன்னுடைய கிட்னியை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு அந்த கேட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டை கிளியர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஹண்டர்னே சொல்லி கொடுத்துக்கலாம், பிளேயர் இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி ஹண்டர்னே சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஹீரோட டீமெண்ட்ஸ், ஏய் சேவஞ்சர் எவ்வளோடா இவ்வளோ மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கிளிக்க சாரி சார்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்த ஒரு ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்கேன், உங்கள் உயிருக்குலாம் எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஸோ உங்கள் உயிரை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஓகே சார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாம் ஹீரோ கீழே இறங்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பி ரேங்க் கேட்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்து நிறைய ஏகப்பட்ட வெயின்ஸாக இருக்குது. ஹீரோ அந்த கேட்டை திரும்பி பார்த்துட்டு முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஹண்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த ஹண்டர்ஸ் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து ஏகப்பட்ட உல்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுது. அந்த டைம் ஒரு ஷீல்டு வச்சுருக்கான், ஒருத்தவனை கூப்பிட்றான். அவன் வந்து ஒரு தலப்பா போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபயர் அட்டாக் கிரியேட் பண்ணி அந்த பீஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு அட்டாக்கை போட்டு விட்றான். அந்த ஃபயர் அட்டாக்கு பயந்துக்கிட்டு எல்லா பீஸ்ட்டும் திருச்சி ஓடுது. இங்கே நிறையா டீமன் பீஸ்ட் இருக்குது, ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக வாங்கன்ட்டு ஷீல்டு வச்சுருக்கவன் சொல்ல,
ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு கண்ணாடி போட்டிருக்கேன் ஒருத்தன் கேட்க 5th ஃப்ளோருக்கு போகணுன்ட்டு அந்த ஷீல்டை வச்சுருக்கோன்னு சொல்கிறான். நான் வெளியே இருந்து பார்க்குறப்ப சின்னதாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு அசாசின் பொண்ணு சொல்ல, ஆமாம் இந்த அபீஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் நம்ம உலகத்துக்கும் இந்த அபீஸ் உலகத்துக்கும். பட் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம் இதுக்கு முன்னாடி நிறைய கில்டுலேருந்து நிறைய பேர் வந்தாங்களாமே, ஆனால் இங்கே எந்த ஒரு தடயமுமே இல்லை அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்க பையனும் சொல்ல, சேவஞ்சர்ஸ் நீங்கள் இங்கே எங்கேயாவது தடயம் ஏதாச்சும் டெட் பாடி ஏதாச்சும் கிடக்குதான்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கவனு சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அந்த பீகேட்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த தலைப்பா போட்டிருக்க மண்டையன் அவன் வந்து ஷூலெஸ் கட்டிட்டு இருப்பான். அதை பார்க்காம இவன் வந்து அந்த ஷூலெஸ் கட்டிட்டு இருக்கவன் மேலே பட்டு ஹீரோ கீழே விழுந்துருவான். வாட் த ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பா கட்டியிருக்க மாட்டேன்னு கட்டுப்பாக்க சாரி சார்னு ஹீரோ சொல்லுவான். பட் அது எதையும் கேட்காம அவன் சட்டையை பிடிச்சி மேலே தூக்கி என்ன தைரியம் தான் என்ன ஏமா டச் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தலைப்பாக போட்டிருக்க மாட்டேன் கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான். பட் எதுவும் பண்ண முடியல. அந்த தலைப்பாக இருக்க மாட்டேன் போட்டு திட்டிகிட்டு இருக்கான். அந்த டைம் ஷீல்டு வச்சுருக்கான். அந்த சேவஞ்சரை விட்டுட்டு வா முன்னாடி போவோம் அப்படின்ட்டு ஷீல்டு வச்சுருக்கவனு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி கட்டாசிட்டு போக ஆரம்பிக்கிறான். பண்ணுவோம் இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுருப்பான். ஸோ பலசாலி வந்து பலவீனமானவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போதும் போல தான். ஸோ பழைய கதை தான். அந்த மாதிரி புள்ளி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தை கூட லாஸ்ட்டில் பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கும்போதே ஹீரோ சொல்கிறாங்க, ஸோ என்னதான் நான் ஒரு கூப்பர் ட்ராஷாக இருந்தாலும் லெவலப் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டெவலப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீரோவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் 199 இருக்குது. இன்னும் ஒன்று கிடச்சா ஹீரோ டெவலப் ஆகிடுவான். ஹீரோ செக் பண்ண சுற்றி விட்டுருப்பாங்க இல்லையாச்சும் அவங்க க்ளூ கிடைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ் கூட தான் ஹீரோ வந்திருப்பான். அந்த இடத்துக்கு ஒரு உல்ஃப் மாஸ்டர் வந்ததுனால அவங்க எல்லாம் திருச்சி ஓடுவாங்க. ஹீரோ அந்த உல்ஃப் மாஸ்டர் பார்க்கலாம். அந்த உல்ஃப் மாஸ்டர் நல்லா டெரராக ஹீரோவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ என்னடா கிடைக்கும்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாம். அப்படி கீழே பார்க்கும்போது ஒரு உட்டன் ஷீல்டும் ஒரு குச்சி தான் இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே உல்ஃப் மாஸ்டர் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. ஹீரோ டக்குன்னு போயிட்டு அந்த ஷீல்டையும் குச்சியும் எடுத்துடுறான். ஜம்ப் பண்ணி ஒரே அட்டாக் தான் அந்த பீஸ்ட் மேலே. அந்த பீஸ்ட் செத்து இருக்குன்னு பார்த்தா சாவாது, 0 டேமேஜ். அதை பார்த்துட்டு ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். ஸோ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பீஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா, ஒன்றெல்லாம் தோக்கடிக்க முடியாதா, நீ வெறும் 0 லெவலில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் நீ ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல, செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா டைம் இதுமாரி பண்ணியிருக்கான். ஸோ அவங்களோட ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக. பட் நம்ம ஹீரோ எந்த எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ ஹீரோ இது வந்து 99. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக ஹீரோக்கு டெவலப் ஆகிடும். ஹீரோ அதை நினச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட்டும் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பக்கத்தில் அந்த வெயின் மேலே காலச்சு ஜம்ப் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ண அந்த உல்ஃப் மாஸ்டர் அந்த வெயினை போய் கிடச்சிது. ஹீரோ ஜம்ப் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ரென்த்தாக ஒன்று அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அந்த கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை பற்றி அந்த ஹண்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 0 லெவலில் இருக்க சேவஞ்சர்ஸ்லாம் எதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க தான் குப்பைன்னு நல்லாவே தெரியல, அவங்களாம் குப்பை எல்லாத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சேவஞ்சர்ஸ் அது ஹீரோட டீம்மேட்ஸு ஹீரோ அவங்கள பார்த்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காட்டுறாங்க. ஸோ அவங்க முன்னாடி ஏகப்பட்ட உல்ஃப் மாஸ்டர்ஸ்லாம் செத்து கிடக்குது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ், ஹெல்மெட்டு, ஸோ அட்டாக்கிங் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி ஒரு கார்டு மாரி இருக்குது. ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. நிறையா பீஸ்ட்லாம் இருக்குடா, அதெல்லாம் கிளியர் பண்ணோம், போய் சேவஞ்சர்ஸை கூட்டிட்டு சொல்லிட்டு அந்த டீமோடைய ஹெட் சொல்ல, ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பா போட்டிருக்க மாட்டேனும் வந்துகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவுக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோடைய ஒரு கையை அந்த பீஸ்ட் மாஸ்டர் கடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு குப்பையாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில் இருக்க குச்சை வச்சு அந்த பீஸ்டோட கண்ணிலே சொருவி அந்த பீஸ்ட்டை கொள்கிறான். அப்படி கொல்லும் போது ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருது. ஹீரோக்கு கிடச்ச உடனே ஏப்பாடி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிரிக்கும்போது, பரவாயில்லையே, இந்த குப்பை வந்து ஒரு லோ லெவலில் இருக்க ஒரு உல்ஃபியை கொண்டிருக்கு, பரவாயில்ல, நீ என்ன ஹீரோவாக ட்ரை பண்ணுறியா, இந்த உல்ஃபை கொண்டதுக்குலாம் உனக்குலாம் பணம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த தலைப்பா போட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவுக்கு லெவலப் ஆக ஆரம்பிக்கிறான் இல்லையா. ஸோ அப்படி டெவலப் ஆகும்போது அவனுக்கு ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த ஜாப் சேஞ்ச்க்கு மூலியமாக தான் அவனுடைய பவர் என்னென்னு நம்மளால் கணிக்க முடியும். ஹீரோ இப்போ தான் 0 லெவல்லேருந்து ஃபஸ்ட் லெவலுக்கு போயிருக்கான். அப்படி வரைக்கும் போயிருப்பான் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் ஒரு பீஸ்ட்டை கொண்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை அவன் கெயின் பண்ணியிருக்கான். இப்போ அந்த உல்ஃப் மாஸ்டரை தோக்கடிக்கும் போது ஹீரோ 99வது லெவலில் இருந்திருப்பான். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அவன்கிட்ட இருந்திருக்கும். இன்னும் ஒன்று கிடச்சுன்னா அவனால் டெவலப் ஆக முடியும் தெரிஞ்சது தான் ஹீரோ சண்டை போட்டு அந்த பீஸ்ட்டை தோக்கடிச்சதுனால இப்போது ஹீரோ டெவலப் ஆகிறான். அவனுக்கு ஹீரோடைய சிஸ்டமும் நீங்கள் 99வது எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் 100வது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களோட ஜாப் சேஞ்சுக்கான குஸ்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லும் போது ஹீரோ சந்தோஷப்படுறான். ஸோ ஹீரோவுடைய ஜாப் சேஞ்ச் பவர் வர ஆரம்பிச்சோன்னே என்ன இவன் ஜாப் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு தலைப்பா போட்டுருக்க மாட்டேனும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ டெவலப் ஆகிறான். ஹீரோடைய ஜாப் குஸ்ட் சேவெஞ்சர் லெவல் 1 மேக்ஸ் லெவல் அப்படின்ட்டு ஹீரோக்கு வருது.
அதை பார்த்துட்டு அந்த தாப்பா போட்டிருக்க மாட்டேன் ஷாக் ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன குப்பைக்கு குப்பை மாதிரி இருக்கு, ஜாப் கிடச்சிருக்கு. இல்லை மேக்ஸ் லெவல், அதுவும் ஃபர்ஸ்ட் லெவலே மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சாரிப்பா, என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் டெரராக பார்த்துட்டு, ஹேய் குப்பைக்கு குப்பை மாதிரி தான்டா கிடைக்கும், நீ என்ன தான் லெவலப் ஆகியிருந்தாலும் உன்னுடைய ஸ்கில் சேவெஞ்சர் தான், ஸோ அதனால் வாடா சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணுறா எல்லாத்தையும் அப்படின்ட்டு ஹீரோகிட்ட சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனும் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் என்ன சேவெஞ்சரா, என்னடா பவர் இது, சரி இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு உல்ஃப் மாஸ்டர் சித்து கிடக்கும் இல்லையா, அந்த உல்ஃப் மாஸ்டர் பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ அது வந்து ப்ளூ கலராக மின்ன ஆரம்பிக்குது. ஹீரோடைய கண்ணும் ப்ளூ கலராக மாற ஆரம்பிக்குது. ஹீரோட சிஸ்டமும் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஸோ ரீசைக்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு ட்ராஷ் கிடச்சிருக்கு, லோ லெவல் உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கிரியேட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த வாயிலேருந்து ஏகப்பட்ட டீமன் ஹேண்ட்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன இதுதான் என் பவரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ரீசைக்ளிங் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோக்கும் எஸ்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த டீமன் ஹேண்ட்ஸ் வந்து அந்த உல்ஃபை பார்த்திங்கன்னா அந்த வாய்டுக்குள்ளே தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த உல்ஃப் உள்ளே போயிருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ரீசைக்ளிங் ஆக ஆரம்பிக்குது. ரீசைக்ளிங் ஆகி முடிஞ்ச உடனே ஹீரோடைய டேபிள் ஹேண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ் கையை நீட்டுது. அந்த கையை நீட்டும் போது ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு கார்டு, உல்ஃபுடைய கார்டு இருக்குது. அந்த கார்டை பார்க்குறான். அப்படி கார்டை ஸ்கேன் பண்ணும்போது ஹீரோவுக்கு 2 விஷயம் கிடைக்கிது. என்ன விஷயம்னா, அந்த உல்ஃபுடைய பவர் கிடச்சிருக்கு, அதே சமயத்தில் ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் 3 கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸை வச்சு அவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஹீரோடைய அஜிலிட்டி, லக்கு, ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அவனோட அஜிலிட்டியை ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோ அதை நினைக்கும் போது, ஓ பரவாயில்லையே ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாஃபேஷ் பண்ணும்போது, சரி அந்த உல்ஃபோடைய பவரை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பவர் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறான். என்ன இது ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸில் இருக்கும்போது, டேய் இன்னும் என்னடா அங்கே பண்ணுறேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலப்பா போட்டிருக்க மண்டையனுடைய வாய்ஸ் கேட்குது. ஹீரோவும் இதுவே வந்துட்டே ஏச்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அந்த உல்ஃபோடைய பவர் வெளியே வர ஆரம்பிக்குது. சும்மா பிச்சுட்டு ஓடுறான் உல்ஃபோடைய வேகத்துக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்து போகணுமா இல்லையா, நடுவில் இருக்க பெயிண்ட்ஸில் காலவிட்டு டமால்னு கீழே இருந்துடுறான். ஸோ இந்த உல்ஃபோடைய பவருக்கு கொஞ்சம் கூல்டும் டைமிங் இருக்குது. ஸோ இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில நேரங்கள் டைமிங் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கில்லுக்கு கூல்டவுன் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏஞ்சி பார்க்குறான். முன்னாடி ஏகப்பட்ட டீமன் உல்ஃப்ஸ் செத்து கிடக்குது. ஆட்ரிபியூட்ஸுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய சேவெஞ்சர் பவரை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரான். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, அங்கே இருந்த மொத்த லோ லெவல் உல்ஃபையும் அவனுடைய சேவெஞ்சர் பவரை யூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிடுறான். போக போக அதோடைய ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஆட்ரிபியூட் பாயிண்ட்டை விட போக போக கம்மியாக ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. ஸோ ஒரே மாஸ்டரை திருப்பி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வேறு மாஸ்டரை நோக்கி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டீமன் ஹேண்ட்ஸ்லாம் சைகை காட்டுது. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு சிஸ்டத்தை திறந்து பார்க்குறான். 111 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன ஸ்டேட்டஸ் போய்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் சிம்பிள் அப்படின்ட்டு ஹீரோ மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா 20 அது ஸ்டாமினா 20, அஜிலிட்டி 20, ஸ்ட்ரென்த் 20 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 20 கொண்டு வந்து வச்சிடறான். ஹீரோ ஜாலியாக இருக்க அந்த இடத்த கட் பண்ணோம். ஹண்டர்ஸ் குரூப்லாம் அங்கே லோ லெவல் உல்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஷீல்டு வச்சிருக்கவன், ஹே என்னப்பா அந்த சேவெஞ்சர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டானுமே, என்ன பவர்ஃபுல்லான ஜாப் சேஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இந்த ஜாப் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மறைக்கப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாப்ஸ் அப்படின்ட்டு நிறைய இது இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இவனோட இது எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்கோன்னு சொல்கிறான். ஆமாப்பா அதுவும் இல்லாமல் ஒரு எஃப் ரேங்க் தான், ஜஸ்ட் ஒரு லெவல் தான், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த தலப்பா போட்டிருக்க மாட்டேங்கன்னு சொல்ல, சரி அதெல்லாம் விடுங்க, சரி வாங்க நம்ம முன்னோக்கி போவோம்னு சொல்லிட்டு ஷீல்டு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா முன்னாடி டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி கிட்டே போகும்போது, என்ன இதுக்கு முன்னாடி வந்திருக்க ஹண்டர்ஸோடைய டெட் பாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஷீல்டு வச்சுருக்கணும் சொல்ல, ஒருத்தன் போயிட்டு என்னடா இது செத்து ஒரு 48 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி உலர்ந்துருக்கு, அதோடு இல்லாமல் மொத்த மான பவரையும் சக் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கோம் சொல்ல, மினிட் இங்கே இருக்க எல்லாமே லோ லெவல் பீஸ்ட், அதோட லோ லெவல் ஜாம்பிஸ் இருக்குது. ஓகே பட் எப்படி பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ்லாம் செத்துருப்பாங்க அப்படின்ட்டு ஷீல்டு வச்சுருக்கோம். யோசிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா கீழே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் தரையிலேருந்து வர ஆரம்பிக்குது. அப்படியே ஜஸ்ட் நவ் நியூஸ் ரிப்போர்ட்டிங் ஆரம்பிக்குது. இவங்க இருக்கிற இடம் ஒரு பெரிய
மால்லையா அதில் ஏகப்பட்ட பப்ளிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் வந்த அந்த கேட்னால கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் செத்துருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாருமே தான் அங்கே ஜாம்பியாஸ் இருக்காங்க. எல்லாரும் கேட்டு ஓடுங்கடா இங்கே அப்படின்னு சொல்லும் போதே எல்லா ஜாம்பிஸும் அவங்கள சுற்று போட்டுடுதுங்க. சுற்று போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எனக்கு அப்போவே தெரியும் இங்கே இருக்க டெட் பாடிஸ் எந்த ஒரு க்ளூவுமே இல்லையே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு இந்த அப்பயே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்ட்டு தலைப்பாக்கிட்டு இருக்க மாட்டேங்கன்னு ஃபயர் பவர் யூஸ் பண்ணிகிட்டே சொல்ல, ஹே இங்கே இருக்க எல்லா லோ லெவல் டீமன்ஸும் ஒரு மாதிரி அப்போது உண்மையான பாசன் அப்படின்ட்டு ஷீல்டு வச்சுருக்கோம் யோசிக்கும் போதே பின்னாடி அதிர ஆரம்பிக்குது. பின்னாடிலேருந்து இன்சாலான ஒரு பீஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஹை லெவல் அபீஸ் ஹியூமன் ஈட்டிங் பிளான்ட் ஏ ரேங்க் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு மிரண்டுட்டு இருக்கும்போதே டேய் அங்கே பாருங்கடா அப்படின்னு தலை பார்க்கட்டு இருக்க மாட்டேங்கன்னு சொல்ல அங்கே திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஹண்டர் செத்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் ஒரு ஹை லெவல் ஜாம்பிஸா மாதிரி அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வழக்கம் போல் அவனுடைய சேவஞ்சர் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க உல்ஃப் மாஸ்டர்ஸ்லாம் ஸோ அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 50 உல்ஃபை பார்த்தீங்கன்னா அவன் சேவஞ்சர் பவர் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு ரிவார்டு கிடச்சிடுது. ஸோ என்னடா ரிவார்டு அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஃபர்ஸ்ட் லெவலில் உள்ள ஒரு நைஃப் வருது. அது ஒரு ட்ராகர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராகர் வருது. என்ன லெவல் 1 ட்ராகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிட்டு பார்க்க, ஸோ நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாலேருந்து ஒரு கத்துற சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நோக்கி ஒரு சாம்பி ஓடியாருது. இது என்னடா கருமா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல டாச் பண்ணுறான். வந்த வகத்துக்கு அந்த சாம்பி ஒரு அட்டாக் இது. பட் நம்ம ஹீரோ டாச் பண்ணியிருப்பான் இல்லையா, பின்ன பரவாயில்லடா எனக்கு நல்ல பவர் ஸ்பீடு கிடச்சிருக்கு, எனக்கு இப்போ கொஞ்சம் பவராக உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாமி செம்ம ஸ்பீடில் வந்து ஹீரோ மூஞ்சிலே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. திரும்பி அதுலேருந்து டாச் பண்ணுறான் ஹீரோ. அந்த அட்டாக் போயிட்டு செவுத்தில் முட்டிக்குது. அப்படியே ஹீரோ அவனுடைய காலில் பவர் யூஸ் பண்ணி அவனோட மூவி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சாம்பியோட மூஞ்சில் ஒன்று வைக்கிறான். அந்த சாம்பியும் பறந்து போய் விழுது. பரவாயில்லப்பா என்னோட மொதட்டியே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இது ஒரு பேராசைட் அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரிய வருது. இதோட பலவீனம் அப்படின்ட்டு பார்க்க போனால் ஃபயரும் அது கழுத்தை இணைக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் பலவீனம் அப்படின்ட்டு ஹீரோவுடைய சிஸ்டம் சொல்லுது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சாம்பி ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ அந்த சாம்பியோட கவட்டைகளில் வந்து பின்னாடி வந்து நிக்லே அட்டாக் பண்ணிட்டு அவனுடைய ட்ராகரையிலே எடுத்து கழுத்திலே ஒரு போடு. அவ்வளோதான், அந்த சாம்பி மட்டே ஆயிடுது. சாம்பிக்கு பின்னாடி இருக்க வெயினை கட் பண்ணதுனால ஹீரோடைய கையிலெல்லாம் பாய்சன் ஆயிடுது. பாய்சன் ஆனாலும் ஹீரோடைய இம்யூனிட்டி பவர் பாய்சன் பவரை நல்லிஃபை பண்ணி விட்டுடுது. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஈஸியாக ஒரு கில்லை பண்ணுது அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஹீரோ அவனுடைய ரீசைக்கிள் பவரை யூஸ் பண்ணி அந்த பேராசைட் ஹியூமனை ரீசைக்கிள் பண்ணுறான். ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குது. என்ன ஸ்கில்னா டெக்ஸோ எவல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறது மூலிமா ஹீரோடைய இம்யூனிட்டி பவருக்கு கீழே 15க்கும் கீழே இருக்கக்கூடிய பாய்சன், அந்த பாய்சன் ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். ஒரு பாய்சன் பவர் இருக்குன்னா அந்த பாய்சன் ஒருத்தனை கொல்லும். பட் ஹீரோ அந்த பாய்சன் வந்து ஹீல் பண்ணிவிடும். அந்த மாதிரியான பவர் தான் இந்த பவர். ஹீரோ பரவாயில்ல இது ஒரு நல்ல ஸ்கில்லாக இருக்கே, சரிவா டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு ஒரு பாய்சன் எடுத்து அவன் ஹீரோ குடிக்கிறான். அப்படி ஹீரோ குடிக்கும் போது அவனுடைய உடம்பு ஹீல் ஆக ஆரம்பிக்குது. அதோடு இல்லாமல் ஹீரோடைய அஜிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த 10 மினிட்ஸ்க்கு ஹீரோ பரவாயில்ல இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே பின்னாடி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பியும் பீஸ்டான்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. ஸோ ஹீரோ ஏய் ட்ராஷ், நான் ஒரு சேவெஞ்சர், என்னுடைய பேர் குயின், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோனுடைய பவரை வெளியே எடுக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணால் ஹண்டர்ஸ் குரூப்பை தான் காட்டுறாங்க. அவங்க டேமிட் இவங்க முன்னாடி செத்து போன ஹண்டர்ஸ், ஆனால் இவங்க முன்னாடி செத்து போனதை விட இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு ஷீல்டு வச்சுருக்காங்க. சொல்ல அந்த டைம் சொல்லவே தேவையில்லை, அந்த ஹியூமன் ஹீட்டிங் பிளான்ட் அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் திருச்சி ஓடிட்டு இருக்கும்போதே அசாசின் பொண்ணுக்கு பின்னாடி அசாசின் சாமி வந்து அந்த அசாசின் பொண்ணை போட்டு தள்ளிடுது. ஹியூமன் ஹீட்டிங் பிளான்ட் வந்து அந்த கண்ணாடி போட்டுருக்க பையனை போட்டு தள்ளிடுது. 2 பேரும் ஷீல்டு வச்சிருக்க ஒருத்தன் தலை போயிட்டு இருக்க ஒருத்தன் 2 பேரும் பூந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஷீல்டு வச்சிருக்கோம் சொல்லிட்டு பின்னாடி வர சாம்பிஸ் அட்டாக் பண்ண, நான் ஏன் இவனை காப்பாற்றணும், நான் இங்கே வந்தது பணத்துக்காகவும் இங்கே ஏதாச்சும் லூட்டு கிடைக்கல வச்சு எடுத்துகிட்டு போய் சம்பாரிச்சு நல்லா பெரிய ஆளானாலும் ஆகுறதுக்கு தானே இங்கே வந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த கேசத்தை போனால் நான் ஒரு குப்பைக்கு சமம் அப்படின்ட்டு சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட ஆரம்பிக்குதான். நீ என்ன பண்ணுற, என்னுடைய டீம்மேட்டா நீ, உன்னோட டீம்மேட் நான் என்னை விட்டுட்டு போறீ அப்படின்னு சொல்லும்போது சாரி நீ எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடு அப்படின்ட்டு அவன் பூந்து அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த ஷீல்டு வச்சிருக்கவனை ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணி படியிலேருந்து தள்ளி விடுது. 10 நிமிஷமே அவ்வளோதான். ஸோ நம்ம ஷீல்டு வச்சிருக்கவனோட கதையை முடியுது. முன்னாடி ஓடிட்டு இருக்கும்போது எப்பாடி அவனை செத்துட்டானுவோ, கடைச்சல் லூட்டு வரைக்கும் போதும், வெளியே போயிட்டு நம்மளோட டீம் செத்ததுக்கு ஏதாச்சும் ஒரு கதை கட்டி விட்டா போதும் அப்படின்ட்டு ஷாப்பை போட்டுருக்க முடியும்னு ஓடிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு உருவத்தை பார்த்து கீழே விழுந்துடுறான். கத்த கூட முடியல, அதனால வாயை முடிக்கிறான். யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ட்ராஷ் நீனா அப்படின்ட்டு அந்த தலைப்பை போட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல, உன்னுடைய சுவனத்துக்காக உங்களுடைய டீம்மேட்ஸே சாவடிச்சிட்ட அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, இரு
பின்னாடி ஏகப்பட்ட சாமிஸ் செத்து போய் கிடக்கு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்ட்டு தலைப்பாக்க போட்டிருக்க மாட்டேன்னு கேட்க அவன் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிடான். இவனை வெளியே விட்டால் நமக்கு தான் பெரிய பிரச்சனையாயிடும், ஏன்னா டீம்மேட்ஸ்லாம் சாவடிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதனால் சரி அப்படின்ட்டு ஹேய் இங்கே எவ்வளோ பெரிய பீஸ்ட் வந்துட்டு இருக்கு தெரியுமா, அது என்னால் சமாளிக்க முடியல, நீனும் சுற்றுருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னடா இங்கே நிற்கிற அப்படின்ட்டு காலில் ஒரு உதவிடுவான் பாருங்க. பட் அவன் தான் காலில் பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவான். ஹீரோடைய சிஸ்டம் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தன் உங்களை அட்டாக் பண்ணா, அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்ட்டு ஹீரோடைய சிஸ்டமும் சொல்லுது. ஒருத்தன் என்ன தைரியம் இருந்தால் என்னையும் அட்டாக் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோடைய சேவஞ்சர் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து தரண்டு வாய்டுக்குள்ளே அந்த டீமன் ஹேண்ட்ஸ் எல்லாம் அந்த தாப்பா கோட் போட்டிருக்க மண்டையனை இழுத்துட்டு போகுது. பட் நம்ம ஹீரோடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணல. இவனை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டுருது. என்ன இவனை ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஹீரோ யோசிக்கும் போது ஹீரோ கிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. ஸோ இவனை தான் பண்ண முடியாது, பட் இவனுடைய ஸ்கில்லை ரீசைக்கிள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட கொடுக்குது. இந்த ஹீரோ வந்து இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ட் பாயிண்ட் வந்து 15 இருக்கணும், பட் நம்ம ஹீரோட்ட 50 இருக்குது. ஸோ அதனால் அவனுடைய பவரை தாராளமாகவே ஹீரோவால் யூஸ் பண்ண முடியும். அதோட இல்லாமல் இவனுடைய ஸ்கில்லையே ஃபயர் பால் அட்டாக்னு சொல்லிட்டு விதவிதமான பவர்லாம் இருக்குது. ஹீரோ அந்த பவரை எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து சரி ஃபஸ்ட்டு ஃபயர் பால் அட்டாக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் பால் அட்டாக்கை விடுறான் பாருங்க. ஸோ அவ்வளோதான், முன்னாடி வந்த எல்லா ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா சாம்பலாக போயிடுது. ஹீரோ ஷாக்கிட்டு நான் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பாடி கூட இல்லாமல் பண்ணிட்டேமே அப்படின்ட்டு ஹீரோ வருத்தப்படுறான். அந்த டைம் ஹீரோக்கு பின்னாடி இருந்த ஜாம்பி அந்த அசாசின் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறது ஹீரோ சென்ஸ் பண்ணிவிட்டு அதில் டார்ஜ் பண்ணிடுறான். ஹீரோ பதிலுக்கு அந்த ஜாம்பி அசாசினும் ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த அட்டாக்லையும் டார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜாம்பி பதிலுக்கு ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பதிலுக்கு அவனுடைய ட்ராகர் எடுத்து அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணி விட்டுடுறான். ஸோ திருப்பி 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது. ஸோ ஹீரோவுக்கு அதிகமாக பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஷார்ட் ரேஞ்சில். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஷீல்டு மேனுடைய டெட் பாடி கிடக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சேவஞ்சர் பவர் யூஸ் பண்ணி அந்த டெட் பாடியை ரீசைக்கிள் பண்ணுறான். அந்த டைம் ஹீரோவுக்கு கோல்டன் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு ஷீல்டோடைய ஸ்கில் கிடைக்குது. ஸோ சடனாக அவனுடைய ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த அசாசின் ஜாம்பியை ஈஸியாகவே போட்டு தள்ளிடுறப்ப அவனுடைய சேவஞ்சர் பவர் யூஸ் பண்ணி அந்த அசாசினோடைய டெட் பாடியவும் ரீசைக்கிள் பண்ணிடுறான். ரீசைக்கிள் பண்ணோடனே ஹீரோவுக்கு அந்த ஷார்ட் ரேஞ்சில் நைஃப் இருக்கும் இல்லையா, அந்த நைஃபை வச்சு மல்டிபிள் அட்டாக்ஸ், அதுவும் டேஞ்சரஸான அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில் ஹீரோக்கு கிடைக்குது. அதுவும் அந்த அசாசின்கிட்ட இருந்த ஸ்கில் தான். அந்த ஸ்கில் கிடச்சிருக்கும் இல்லையா, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஹீரோ ட்ரை பண்ணுறான். அவன் கையில் ஒரு ஷார்ட் இருக்கும், பட் அது அவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஹீரோக்கு இப்போ யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஹீரோக்கு தருது. ஸோ ஸோ இன்றைக்கான வீடியோவில் பிகம் த கிங்ஸ் பீஸ் சேவெஞ்சர் அப்படிங்கிற ஒரு புது மாங்கா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அதெல்லாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ அவனோட ஷீல்டை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் வர ஏகப்பட்ட ஜாம்பிஸ் கூட சண்டை போட போயிட்டு இருக்கான். எதுக்காக போயிட்டு இருக்கான்னா ஃபால்கன் குரூப்பை தேடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி செத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஜாம்பிஸ் அந்த டெட் பாடிஸை ரீசைக்கிள் பண்ணுறது மூலிமா ஹீரோக்கு பவர் கிடைக்கும். ஸோ அதனால் ஹீரோ இப்போ போயிட்டு இருக்கான். ஸோ ஏகப்பட்ட ஜாம்பிஸை அடிச்சு போட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். பட் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஆல்ரெடி ரீசைக்கிள் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வருது. அதுவும் யாராலனா அந்த ஹியூமன் ஹீட்டிங் பிளான்ட்னால தான். அந்த ஹியூமன் ஹீட்டிங் பிளான்ட் வந்து ஜாம்பிஸை படுகுயில இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அதாவது பூமிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஹீரோக்கு சொரியான காண்டு அந்த ஹியூமன் ஈட்டிங் பிளான்ட் மேலே. அந்த ஹியூமன் ஈட்டிங் பிளான்ட் கிட்டே போயிட்டு அவனுடைய சேவஞ்சர் பவரை எடுத்துகிட்டு நிற்கிறான். அந்த இடத்த கட் பண்ணால் அபீஸ் சூப்பர்வைசர் கம்யூனிட்டி இன்டர் கனெக்ஷன் ரூமில் தலப்பா போட்டிருக்க மாட்டேன்னா உட்கார வச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹேய் அந்த டஞ்சனில் நீ மட்டும்தான் இருந்த, உன் கூட வந்தவங்க யாருமே அங்கே இல்லை, இதுங்களா செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் உன் லெவலில் ஒரு லெவல் கம்மியாயிருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னதான் அங்கே நடந்தது அப்படின்ட்டு ஆஃபீஸர்லாம் கேட்கும்போது பார்த்தீங்களா இதுதான் என்னோட சாட்சி, என் லெவல் ஒரு லெவல் பின்னாடி போயிருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த குப்பை சேவெஞ்சர் தான் அப்படின்ட்டு தாப்பா போட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல ஆப்போசிட்ல இருக்காங்க. அவனை எதுவுமே நம்பல. எனக்கு தெரிஞ்சு அந்த அபேஸ் போர்ட்டலுக்குள்ள போனவரை இவர் இலூஷன் ஆயிருக்கும், அதனால சில பேர் செத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்து இவன் மட்டும் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் நினச்சிக்கிறாங்க. ஏய் அப்படி இல்லடா, எல்லாத்தையும் இந்த ரீசைக்கிள் பண்றவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு அந்த தலைப்பு போட்டுக்க மாட்டேன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். பட் ஆப்போசிட்ல இருக்காங்க நம்பல. அந்த நேரத்தை கட் பண்ணால் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க.
ஒரு பி ரேங்க் கேட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். ஸோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த டஞ்சன்லேருந்து ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்டான். அந்த பிளாக் மார்க்கெட்டில் விற்று ஹீரோக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 30% தான். ஏன்னா பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது வந்து ரொம்ப இல்லீகல். அதனால் 70% பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்லேயே எடுத்துக்கிட்டாங்க. இவனுக்கு 30% பணம் கிடைச்சாலும் அவனோட கடனுக்கு இது போதாது. பட் பரவாயில்ல, ஃபியூச்சரில் சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிறான். ஹீரோ அவனுடைய பவர்ஸை மறைக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா மேலே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவனை ஒரு புதுசாக ஒரு ஹிடன் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு போய் லேபில் வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கும் போதே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட காசை நான் ஏன் பண்ணிடணுன்ட்டு ஹீரோ இப்போதைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு கேட்டுக்கு வெளியே நீட்டிருப்பான் இல்லையா, ஸோ அங்கே ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் கூடி இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஹண்டர் வந்துட்டு, தம்பிகளா இந்த டஞ்சன் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ அதனால் ரிஸ்க் லெவல் அதிகம், அதே சமயத்தில் ரிவார்டும் டபுள் மடங்கு கிடைக்கும். ஸோ பி லெவலுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஹண்டர் சொல்ல, ஆமாம் இதுக்கு நான் வருவேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, அவனோட ரேங்க் என்னப்பா அப்படின்ட்டு அந்த ஹண்டரும் கேட்குறான். level 1 சேவெஞ்சர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்சிடுறாங்க. நீ ஒரு குப்பைடா, நீ ஜாப் சேஞ்ச் பண்ணால் இதுக்கெல்லாம் வந்துடலாமா, நீ வரலாம், நீ அந்த குப்பைக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே போய் இருந்துக்கோ போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் இதை எதிர்பார்த்துருப்பான். நம்ம ஹீரோ ஒரு லோயஸ்ட் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணலான்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கான். இந்த பிளானிங் பண்ணுறது மூலிமா இவன் மேலே யாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் இவங்க கொண்டு போடுவாங்க இல்லையா டெட் பாடிஸ், அதை எல்லாத்தையும் ஹீரோடைய பவரை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணலான்ட்டு ஹீரோ ஒரு பிளானிங்கில் இருக்கான். என்னப்பா போகலாமா அப்படின்ட்டு ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்குது. அவங்க யாருன்னா லூ ஃபேமிலியோட ஒரு பொண்ணு. இவங்க வந்து அவங்க ஹண்டருக்கு போகிறாங்கல்ல, இவங்க தான் அதில் ஹெட்டு. ஸோ இவங்க ஒரு கால் லெவல் அழிக்கிறது. இவங்களுடைய பேர் லூ சிங்ரன், சரிங்களா. இவங்க வந்து சொல்ல, அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சிங்ரன் சொல்லும்போது, ஏங்க இவங்க லெவல் 1ங்க, இவன் ஒரு சேவெஞ்சராக இருந்தவன், இவனை கூப்பிட்டு போய் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த ஹண்டர் கேட்க, ஏன் இத்தனை பேர் வரீங்களா, அவனை பாதுகாத்தா என்ன அப்படின்ட்டு சிங்ரன்னு கேட்குறாங்க. ஏங்க நாங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கோம், உங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கோம், சரி விடுங்க, நீங்கள் தான் ஸோ ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற ஆள், சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே ஓகே அப்படின்ட்டு நம்மளுடைய ஹண்டரும் சொல்லி முடிச்சிடறான். நம்ம ஹீரோ சரி இந்த மாதிரி நினைக்கிறது என்ன எனக்கு புதுசா அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சிங்ரன் பிரின்சஸ் ஹீரோவை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ இவனை நான் எங்கேயாவது பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம சிங்ரன் பிரின்சஸ் வந்து ஒரு பீஸ்ட்டை மாட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட்டை கெயின் பண்ணுறதுக்காக அந்த பீஸ்ட்டை போட்டு தள்ளியிருப்பான். சூடு தள்ளியிருக்கும்போது, ஹே நீ ஒரு ட்ராஷ் தானே, நீ எப்படி அந்த பீஸ்ட்டை கொன்ன அப்படின்ட்டு நம்ம சிங்ரன் பிரின்சஸும் சிங்ரனும் கேட்க ஹீரோ அதை பார்த்து எதையும் கண்டுக்காம, ஹே நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஹீரோ சந்தோஷப்பட்டு திரும்பி பார்க்குறான். சிங்ரன் பிரின்சஸ் நிற்கிறாங்க. ஹே நீ ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த பீஸ்ட்டை கொண்டான்ட்டு சிங்ரன் பிரின்சஸும் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். ஹே இது ரிஸ்க்குடா, உங்கள் லைஃபே இதில் அடங்கியிருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு சிங்ரன் பிரின்ஸும் கேட்க, எங்களை மாதிரியான எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்குறான். சரி நீங்களும் தானே எங்கள் ஹண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, சரி எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பதிலுக்கு கேட்குறான். நான் ஏன்னா ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா இங்கே இருக்க இடத்துல நான் மட்டும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிங்ரனுக்கும் சொல்கிறாங்க. எந்த பிளேஸில் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஃபேமிலி, எஸ் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம சிங்ரங்கும், ஹே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது குயின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ குயின், என்னோடய பேர் வந்து லியூ சிங்ரன். ஸோ நீ ஒன் டே உன்னோட ஜாப் சேஞ்ச் பண்ண வரப்பு நீ என் குரூப்பில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோட்ட கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கை கொடுத்து 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ நம்ம குயிங்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 30 பீஸ்ட்டை நான் வந்து கொண்டிருக்கேன், நீ ஒன்றத்தை கொண்டுருக்க, நீ கொன்னதில் நீ பாதி ரிவார்டை நீனே வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம சிங்ரன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிங்ரங்கோடைய பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு, ஓ மை லேடி நான் உங்களை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல, ஹே குப்பை நீ குப்பை போயிருக்கிறவன், எங்களோட பிரின்சஸ் கூட உனக்கடா பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ துரத்தி விட்டுட்டு சிங்ரங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. ஹே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்னு சொல்லிட்டு நம்ம சிங்ரங்க கவர்றாங்க. அவங்களும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்போ இதில் பாதி நானே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு போக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுடைய பேர் என்ன, லூ சிங்யூ அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போகிறான். ஹண்டரும், ஹே சிங்ரன் சொன்னால் தான் ஒன்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், வேடிக்கை மட்டும் பார்க்காம உள்ளே போடா அப்படின்ட்டு ஹண்டரை சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறான் சிங்ரங்கிட்ட ஹீரோ. சரி உன்னுடைய கேஜெட்டை வாங்கிட்டு உள்ளே போ அப்படின்ட்டு சிங்ரன் சொல்கிறான். எல்லாமே ஒவ்வொருத்தவங்களா அந்த டஞ்சனுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உள்ளே போகும்போது என்னதான் பணம் சம்பாதிக்கிற நினப்பில் இருந்தாலும் சரி உள்ளே போயிட்டு உயிரோட திரும்பி வந்துட்டா கடவுளே அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போதே ஹீரோ அவன்கிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்கிறான். அவன்கிட்ட இந்த கோல்டன் ஷீல்டு எபிலிட்டியும் அசாசின் தேர்ந்தெடுத்த அந்த எபிலிட்டி தான் இருக்குது. அதோடு இல்லாமல் பெசக்கிற எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிலிட்டி இருக்குது.
இந்த எபிலிட்டியை பற்றி நம்மள்கிட்ட யாருமே எதுவும் சொல்ல. அடுத்தது அந்த பாஸ் மாஸ்டர்லேருந்து எடுத்த அந்த ஸ்கில், அதாவது அந்த பாஸ் மாஸ்டர்லேருந்து எடுத்த ஸ்கில்லோடைய பவர் வந்து ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி. ஸோ ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ எப்போதும் போல தான். ஸோ ஹீரோ உள்ளே வந்தோடனே அவனுடைய அப்சர்வேஷன் ஐஸ் அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி ஸோ அவங்க உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்கேட் பண்ணுறான். ஸோ சில பேருக்கு ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்குது. ஸோ எல்லாம் இங்கே இருக்கான் உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஹண்டர்ஸை விட ஹீரோ வந்து 10 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ ஹீரோடைய அஜிலிட்டி, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாமே 100ல் வச்சுருக்கான். அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்டை எடுத்து ஸோ எல்லாமே 100ல் இருக்குது. அந்த டைம் ஹீரோ பின்னாடி வந்துகிட்டு இருப்பான் இல்லையா, அந்த டைம் ஒரு சேர் வந்து ஹீரோ நசுக்கு ட்ரை பண்ணுது. முன்னாடி போயிட்டு இருக்க ஹண்டர்ஸ் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோ அந்த நசுக்கு வந்து சேவரை அசால்ட்டாவே கையை வச்சு தடுத்து நிப்பட்டி வச்சிருக்கா. இல்லைப்பா, இந்த மாதிரியான இடத்துல வந்து நிறையா சவுண்டு கேட்கும், ரொம்ப பயசில்லை அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிச்சிடறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னோக்கி போக ஆரம்பிக்காங்க. முன்னோக்கி போகும்போது அங்கே ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ஒரு அசாசின் டைப் தான் தேவைப்படும். ஸோ இது ஒரு ஏர் ரேங்க் உள்ள ஒரு பாக்ஸு, இங்கே யாரும் அசாசின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ நான் ட்ரை பண்ணிட்டுமா அப்படின்ட்டு ஹீரோ அசால்ட்டாகவே போயிட்டு அந்த பாக்ஸை திறந்துடுறா. எப்படிடா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான் சேவெஞ்சரில் அதனால தற்செயலாக போகும்போது நிறைய பாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பேன், ஸோ அப்படியே கத்திக்கிட்டது தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லி சமாளிச்சிடறான். சரி இங்கே இருக்க இந்த லூட்லாம் அப்புறமேட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஹண்டர் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஹீரோ எல்லாம் முன்னோக்கி போக ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு முன்னோக்கி போக ட்ரை பண்ணுவா. ஹே இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கல் எடுத்து முன்னோக்கி போடுறா. அங்கே இருக்க ட்ராப்பு ஆனாயி ஏகப்பட்ட செவர் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் நசுக்கி தள்ளுது. ஸோ அதை பார்த்துட்டு டேய் நீ வெறும் லெவல் 1 தான்டா எப்பட்றா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, இல்லைம்மா நான் ஒரு சேவஞ்சரில் அதனால நான் தான் லாஸ்ட்டாக போவேன், அங்கே இருக்க ட்ராப் மேலாம் நிறைய காலை வச்சு நிறைய பிரச்சனை வரும், அப்போ வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன், ட்ராப்ஸ் அன்லாக்கிங் பண்ணுற ஸ்கில் எனக்கு தற்செயலாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சிடுறான். ஸோ பின்னாடி சிங்கிங் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோ இன்டெலிஜென்ட்டோடைய பாயிண்ட் 100ல் இருக்கிறதோடைய பவர் இதுதானா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம் ஹே பரவாயில்லப்பா எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க எந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஹேமரை பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர் ஹீரோகிட்ட கொடுக்குறாங்க வெகுமதியாக. ஸோ இது வந்து நார்மல் லெவல் தான், லெவல் 1 அவ்வளோதான். ஹீரோ இவங்க யாருமே நான் முழுசாகவே நம்பலை அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம் ஹீரோடைய ஹெல்ப்பால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டோடைய பையத்துக்கே வந்துடுறாங்க. இது என்னப்பா இவ்வளோ ஈஸியாக வந்துட்டோம், எந்த ஒரு ட்ராப் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தப்போ இங்கே ஒரு அபிஸில் பீஸ்ட் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குறாங்க. ஒரு பவுலில் ரத்தமாக இருக்குது, அதுக்கு மேலே இருக்க ஒரு ஸ்டோன் மிதந்துக்கிட்டு இருக்குது, அதில் இன்ஸ்கிரிப்ஷன் கூட எழுதியிருக்கு. ஸோ ஒரு மாடு இருக்கிறவன் ஸோ அந்த கல்லை எடுத்துகிட்டு என்ன ஒன்றுமே இல்லையாட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் அட்டாக் வரும், ஸோ கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா இதான்ப்பா ட்ரெஷரு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த மாடு மாரி இருக்கணும்னு சொல்ல, அந்த டைம் அந்த பவுல்லேருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. பிளட் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டிஸ்பிளேல வருது. டேய் முட்டா பயல அது ஒன்றும் ரிவார்ட் கிடையாதுரா, அது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. சரி பிளட் நைட்மேர்லாம் வர ஆரம்பிக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்மளுடைய சிங்கரங்கம் எல்லோரும் பேட்டிலுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் பேட்டிலுக்கு தயாராகிறாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்னுடைய 25% பவரை வச்சு மட்டுமே தான் சண்டை போடணும் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு முடிவு பண்ணுறான். அதுக்காக ஹீரோ ஒரு ரிங் எடுத்து போடுறான். இந்த ரிங் எதுக்காக யூஸ் ஆகும் நான் தெரியாமல் இருந்தேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து போடுறான். இந்த ரிங்கை யூஸ் பண்ணுறது மூலமாக அவனால் நினைக்கிற அளவுக்கு அவனுடைய பவரை கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். ஹீரோ அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய பவர் எடுத்துகிட்டு சண்டைக்கு தயாராகிறான். அந்த டைம் ஒரு மாஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் அந்த மாஸ்டரை போட்டு தள்ளிடுறான். இதை வந்து ஹண்டர்ஸ் டீமெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாருமே, நம்ம சிங்கரங் தான் பார்த்துட்டு ஓ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு சிங்கரங் சொல்கிறா. அந்த டைம் சிங்கரங் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ்ட் சிங்கரங் வருது. ஸோ சிங்கரங் அசால்ட்டாக ஒரு கண்ணில் பார்த்துட்டு அசால்ட் டைம் இந்த பீஸ்ட்டை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த டைம் டீமில் ஒரு மாடு மாதிரியான ஒரு ஹண்டர் இருப்பான் இல்லையா, அவன் கூட ஒரு பிளட் நைட்மேர் சண்டை போயிட்டு இருக்கு. பிளட் நைட்மேருங்கிறது வந்து ஒரு ஸோ ஸ்லைமேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்மேர் வந்து ஹியூமன்ஸுக்கு எதிராக சண்டை போடும்போது ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பவரை எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களோட வழிமுறையவே பின்பற்றும் அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாடு மாரி இருக்கவன் அசால்ட்டாகவே அந்த பிளட் நைட்மேரோடைய தலையை வெட்டி போட்டுடுறான். பிளட் நைட்மேரோட தலையை வெட்டி போட்டோடனே சூப்பர்ப்பா அப்படின்ட்டு நம்மளுடைய மேஜிக் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பொண்ணு சொல்கிறா.
அந்த டைம் அந்த நைட்மேர் திரும்பியும் ரீஜென்ரேட்டிவ் ஆகி ஸோ அதோடைய கையில் ஒரு சோடை வர வச்சுக்கிட்டு அந்த மாடு மாதிரி வளர்ந்துருப்பான் இல்லையா, அவனோட ஒரு கையவே வெட்டிட்டு அவனை கொல்ல போகுது. மலை மாட்டை கொல்ல போகிற அந்த கடைசி செகண்டில் நம்ம சிங்ரங் உள்ளே பூந்து அந்த மொத்த நைட்மேரையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஃப்ரீஸ் பண்ணி விட்ட உடனே ஏய் உங்களால் என்ன இந்த சாதாரண பிளட் நைட்மேரியை கொல்ல முடியல, நீங்களும் ஒரு பீஸ் ஆஃப் குப்பை தான் அப்படின்ட்டு நம்ம சிங்ரங் சொல்கிறாங்க. அந்த டைம் பிளட் நைட்மேர் அவங்கள அட்டாக் பண்ண வரும்போது அந்த பீஸ்ட் ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது, என்னால் மேஜிக்கஸ் சேன் பண்ண கூட முடியல அப்படின்ட்டு இந்த மேஜிக் யூஸ் பண்ணுற பொண்ணுங்க சொல்ல சோடால கொல்ல முடியல என்ன ஃப்ளேமை யூஸ் பண்ணி இது மொத்தமாக எவாபரேட் பண்ணி விட்டுலான்ட்டு கிரேட் ஃப்ளேம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட்மேர் பிடிச்சு சிதறது. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஷாக் ஆகியிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு எஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெல், இது எப்படி லெவல் 1ல இருந்துட்டு இவனால யூஸ் பண்ண முடியுதுன்ட்டு அந்த மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணு சொல்ல லேட் நைட்மேர்ஸ்லாம் அவங்களை நோக்கி அட்டாக் பண்ண வருது. ஹீரோ ஒரு ரோல் பண்றான் பாருங்க, மொத்த நைட்மேரோ ஸ்டெக் ஆகி நின்றுடுது. ஸோ ஹீரோ அவங்களோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஸ்பீடையும் 100 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ஒரு வேற லெவலில் அட்டாக் கொடுக்குறான். மொத்த நைட்மேர்ஸும் வெட்டிச்சு சாதாரண மாதிரி தெரிஞ்சு போயிடுது. ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, பட் ஏதோ ஒரு தப்பா இருக்குன்ட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். தெரிஞ்சு போன எல்லா நைட்மேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாஸ்டராக மாற ஆரம்பிக்குது. இது என்னாச்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், எல்லாம் திரும்பி இருந்தால் ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்மளுடைய மேஜிக் யூஸ் பண்ணுற பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு கிங் லெவல் மாஸ்டராக அந்த நைட்மேர் உருவாக்க ஆரம்பிக்குது. இது எப்படி ஒரு பீராக் அபீஸ் போர்ட்டலுக்குள்ளே உருவாயிருக்கு, ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்ட்டு ஹீரோ யோசிக்கும் போது அந்த நைட்மேரை பார்த்து ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த நைட்மேர் ஆப்போசிட்டில் இருக்க பவருக்கு ஈக்குவலாக அவங்களுடைய பவரை பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கும். ஸோ அதேமாரி தான் இப்போ ஹீரோவுடைய பவரை பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அப்சர்வ் பண்ணி ஹீரோவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிங் லெவல் பீஸ்டாக உருவாயிருக்கு. ஹீரோவுக்கு ஒரு கெஸ் வருது. ஹீரோ அந்த கெஸ்ஸில் இருந்துட்டு இருக்கும்போதே ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த நைட்மேர் ஒரு அட்டாக் வைக்குது. ஹீரோ டாச் பண்ணிடுறான். டாச் பண்ணிட்டு நிற்கும் போது நம்மளோட சிங்ரங் வந்து சரி விடு இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சிங்ரங்னு சொல்கிறாங்க. சிங்ரங் போயிட்டு செம்ம ஸ்பீடில் ஓடி போயிட்டு அந்த பிளட் நைட்மேருக்கு ஒரு அட்டாக் வைக்கிறாங்க. அந்த அட்டாக்கை அந்த பிளட் நைட்மேர் தடுத்துடுது. பட் அது கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த பிளட் நைட்மேரும் நம்ம சிங்ரங்கும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக்கால் நம்ம சிங்ரங் வந்து பின்னாடி போயிடுறாங்க. ஸோ இதை எப்படி தோக்கடிக்கிறது, நான் வேறு வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய காயம் ஏற்பட்டிருக்கும். அவங்க கூட இருக்கவங்களும் சொல்லியிருப்பாங்க, மேடம் இந்த அபீஸ் போர்ட்டல் வந்து ரொம்ப இன்பேலன்ஸ்டாக இருக்குது, ஸோ உள்ளே போயிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் நான் இருந்தாலும் போவேன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ளூ ஃபேமிலியில் இருக்க அவங்களே இவங்க தான் ரொம்பவும் வீக்கஸ்டான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால அவங்க வந்து நான் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வில் பவராக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிங்ரங்கோடைய டீம்மேட்டும் ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்மளுடைய சிங்ரங் ஒரு ஃப்ளாகை தூக்கி வெளியே வைக்கிறாங்க. இந்த ஃப்ளாகை யூஸ் பண்ணுறது மூலிமா 15 மீட்டர்ஸ்குள்ளே அவங்களுடைய ஸ்பீடை 50% பாதி அதிகரிச்சிக்க முடியும். அந்த டைம் வெளியே எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் நம்ம சிங்ரங்கோடைய டொமைன் ரிலீஸ் ஆகுது. அந்த டொமைன் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் அந்த பிளட் நைட்மேர் ஃப்ரீஸ் ஆகிடுது. நம்மளுடைய சிங்ரங்கும் அவங்களுடைய ஃப்ளாகோடைய பவர் யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடில் போய் அந்த பிளட் நைட்மேராக ஒரு ஸ்லாஷ் அட்டாக் வைக்கிறாங்க. ஒரு ஸ்லாஷ் அட்டாக் செம்ம ஸ்பீடில் போய் அந்த பிளட் நைட்மேரை தாக்குது. அந்த டைம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் பரவாயில்ல ஒரு காட் லெவல் ஜாப் உள்ள ஒரு ஆள், அதே சமயத்தில் ஒரு கிங் லெவலில் உள்ள ஒரு நைட்மேர் பிளட் நைட்மேர், பார்ப்போம் 2 பேத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு ஹீரோ சொல்கிறான். அவ்வளோ பெரிய அட்டாக் வச்சு இந்த பிளட் நைட்மேருக்கும் ஒன்றுமே ஆகலன்ட்டு நம்ம சிங்ரங்கும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரீஸ்லேருந்து வெளியே வந்த நைட்மேர் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களும் டாச் பண்ணிக்கிட்டே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நான் ஒரு S-rank ஜாப் எழுப்பினாலும் கூட என் அண்ணன் அக்கா மாதிரி என்னுடைய பவரை யூஸ் பண்ண முடியல. எல்லாத்த விட நான் தான் ரொம்ப வீக்கான ஆள் மாரி எனக்கு தோணுது. என்னுடைய இதனாலேயே எல்லாரும் என்னை கேலி கிண்டல் தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹே சிங்ரங், நீ லூ ஃபேமிலியில் வந்து இவ்வளோ வீக்காக இருக்க, ஹே சிங்ரன் நீ வந்து டஞ்சனுக்கெல்லாம் போகாத, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அக்கா அண்ணங்கெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. நம்மளோட சிங்கரங்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டும் போது தான் என்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணி நான் என் குடும்பத்தில் நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும்ன்ட்டு நம்ம சிங்கன் செம்ம கோவத்தில் வந்து அந்த பீஸ்ட்டுக்கு ஒரு அட்டாக் வைக்கிறாங்க கடைசி ஸ்வாட் மூலிமா. பட் அவங்களுடைய ஸ்வாட் தான் உடஞ்சிட்டு போகுது. அதை பார்த்துட்டு ஷாக்கில் இருக்கும்போதே அந்த நைட்மேர் வந்து சிங்கரங்க அட்டாக் பண்ணுது. அடுத்து சிங்கரங் வாயிலேருந்து ரத்தமே வந்துடுது. அந்த டைம் நம்மளுடைய மேஜிக் யூஸ் பண்ணுற பொண்ணை காட்டுறாங்க. ஒரு S-rank இருக்கக்கூடிய ஒரு ஆளே தோத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம இங்கேருந்து ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ செம்ம ஸ்பீடாக அந்த நைட்மேர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபயர் அட்டாக்கை பீஸ்டோடைய கையிலேயே அந்த பவர் இறக்கலாம். அந்த கையை தெரிச்சுட்டே வந்துடுது. அதில் இருந்து சிங்கரங்க வெளியே வந்துட்டு ஹீரோ சண்டை போடுறத பார்க்குறாங்க. ஹீரோ அவனுடைய அப்சர்வேஷன் ஆகிய வெளிப்படுத்துறான். வெளிப்படுத்தின வரைக்கும் ஏதாவது பலவீனம் இருக்கான்னு செக் பண்ணுறான். ஹீரோவுக்கு
ஓரளவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லோயஸ்ட் லெவல் ரேங்க் உள்ள ஒரு டென்ஷனில் இந்த சடனாக ஒரு கிங் லெவல் பீஸ்ட் அப்பியர் ஆனால் அதுக்கு ஒரு அதாவது ஒரு பக்கவாத மாதிரி ஏற்படும், அதுக்கு பேரலைசஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படும் நடக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி இதுக்கு மேலே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அடக்கப்பட்ட பவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போகிறதுன்னு இல்லாமல் அது பீஸ்ட் அட்டாக் பண்ணுறதுலேருந்து ஹீரோ டாஜ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்ட்டு சிங்ரங் கூட அந்த மேஜிக் யூஸ் பண்ணுற பொண்ணு சொல்ல சிங்ரங் மேஜிக் பூஷனை குடிச்சு ஹீல் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. பீஸ்ட் அட்டாக் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சுட்டு தான் இருக்கான் ஹீரோ. பீஸ்டோடைய பலவீனம் தெரியாமல் என்னோட முழு பவரையும் இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவில் இருக்கான். ஏன்னா ஹீரோ அந்த பீஸ்ட்டை வெட்டி போட்டாலோ எவாப்ரேட் பண்ணாலோ பட் திரும்ப திரும்ப அது ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கும் போதே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு இந்த பிளாக்ல இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிருக்கும் இல்லையா, அதை அந்த மலைமாடி எடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதில் தான் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு ஹீரோ கெஸ் பண்ணுறான். கெஸ் பண்ண அடுத்த நிமிஷம் ஹே மலைமாடு அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டனை நீ எடுத்ததுனால தான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு, நீ அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட தட்டி விடு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மலைமாடும் ஹீரோ கிட்ட ஒரு கிக் பண்ணி கிறிஸ்டலை தூக்கி போடுறான். ஸோ ஹீரோ கிட்ட இருக்க சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் அந்த ட்ரையலுக்கான ஸ்டார்டிங்கை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஸோ அதில் இருக்க பண்டைய எழுத்துக்களை உங்களால் ரீட் பண்ண முடியும்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் வந்து ஹீரோவுக்கு சொல்லுது. ஹீரோவும் இந்த அப்சர்வேஷன் ஐயா ஸ்டார்டிங்லேருந்து பயன்படுத்தி எனக்கு இந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிருக்காதுன்ட்டு ஹீரோ நினைக்கும் போது அந்த ஸ்டோன் அந்த பீஸ்ட் கையில் சிக்கிடுது. சிக்கின அடுத்த நிமிஷம் அந்த கிறிஸ்டலை அந்த பீஸ்ட் சாப்பிட்டுடுது. சாப்பிட்ட உடனே அந்த பீஸ்ட் இன்னமும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. இன்விசிபிள் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ பவர்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அந்த மோடு. அந்த டைம் அது ஏன் என்ன மூவ் பண்ணல, அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட அந்த ஆண்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிங்கிள் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது என்ன பார்த்துருக்கியா, நான் உள்ளே வரும்போது உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்ட்டு சிங்கிள்னு சொல்லும்போது அப்போ நீ என்ன இன்னமும் ரிமெம்பர் பண்ணலையா என்ன, அபிசுலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணமே, நான் கூட உன்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸை நான் கூட ஃபஸ்ட்டு அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்கிட்ட 0.5% பாயிண்ட் ஆட்டே போட்டது அந்த பேஸ்டர் நீ தானே அப்படின்ட்டு சிங்ரன் கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். உன் பேர் கூட சிங்குயிங் அப்படின்னு வருமே, யூக்கிங்னு என்னமோ வருமே அப்படின்னு சொல்லிட்டு சிங்ரன் கேட்கும்போது அது குயிங் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாப் சேஞ்ச் பண்ணிட்ட போல அப்படின்னு சிங்ரன் கேட்கும்போது ஆமாம் லெவல் 1 சேவெஞ்சர்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இந்த பிளாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கெயின் பண்ணிட்டு இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டான், இவன் ஆல்ரெடி ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு இதை வெளியே சொன்னால் எனக்கு தான் வைக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட குயிங் நான் என்னோட டொமைனை யூஸ் பண்ணி அந்த பிளட் நைட் மீரை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிப்பாட்டுறேன், நீ இந்த டைமை யூஸ் பண்ணி உள்ளே இருக்க பிளாக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிரு அப்படின்ட்டு சிங்கிள்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சிங்கிள் பர்சனால் சமாளிக்க முடியாத டீம்ஸ் தான் சமாளிக்க முடியும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் 0.5 இது மூலமாக நான் கழிச்சிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது என்ன நீ பின்தங்க வைக்காமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிறாங்களும் சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. இப்போ நாங்களும் இதில் சேர்ந்துக்கிறோம், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு சிங்ரங்கோடைய ஹண்டர்ஸ் குரூப் சொல்கிறாங்க. அப்போ வாங்க நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை செய்வோம், நம்ம எல்லோரும் உயிரோடு வெளியே போவோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. கொஞ்சமாக அந்த பிளட் நைட் மீர் மாஸ்டர் பவர் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் தமிழா இன்னும் 5 செகண்டில் அதோட இன்விசிபிள் மோடு ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்த 30 செகண்டில் அது பெசக்கர் மோடில் இருக்கும், அடுத்த 30 செகண்ட் நம்ம உயிர் போயிச்சாதான் ஸோ நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே நம்ம கண்டிப்பாக திரும்பி போயாகணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு பூஸ்டப் கிடைக்கிது. அப்படி பூஸ்டப் கிடைக்கும் போது இன்விசிபிள் ஸ்டார்ட் ஆனதுனால அவங்களுக்கும் ஒரு 15% பூஸ்ட் கிடைக்கிது சிஸ்டம் மூலயமா. சிங்கிறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல இதுக்கு மேலே யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, முக்கியமாக இந்த ட்ராஷ் கேரக்டரை அப்படின்னு சொல்கிறாங்க. மலமாடு அந்த பீஸ்டோட கவனத்தை மேலே வச்சுக்கொண்டு சிங்கிறன்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கே போயிட்டு பீஸ்ட் இதோட அவன் கதை முடிச்சு என்ன பாரு அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். பீஸ்ட்டை அவனை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அவனை அட்டாக் பண்ண போது அந்த டைமில் நம்ம சிங்ரன் வந்து மெஜிஷியன் யூஸ் பண்ணுற பண்ணிட்டு உன் பவரை யூஸ் பண்ணி புதுசாக வர டென்டாக்கிள் அட்டாக் பண்ணின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த டென்டாக்கிள் அட்டாக் பண்ணுறா. ஸோ அதுவும் அந்த பவரும் டேமேஜ் கொடுக்குது. அந்த டைம் ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணுங்க, அந்த கல்லை மட்டும் அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த ட்ரையல் நிற்காது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சிங்கிறான் கேட்கும்போது வேறு வழி இல்லை நான் போய் அதை எடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா நீ போய் எடுக்க போறியா, அதுக்குன்னு டேரக்டாக வயிற்றுக்குள்ளேயே போறியா, அதுவும் மரணத்தை நீனே தேடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்ரன் சொல்லும் போது வேற வழி இல்லை அந்த பீச்சை தொலைச்சிட்டு தான் போய் எடுத்தாகணும்னு ஹீரோ சொல்கிறான். சிங்ரன் ஹீரோவே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஆர்ச்சர் நீ ரூஃபை டார்கெட் பண்ணு, அப்போனா தான் அது கொஞ்சமாவது ஸ்லோ ஆகும் அப்படின்னு சிங்கர்னு சொல்கிறாங்க. ஆச்சரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கர் ரூஃப் மேலே வைக்கிறாரு. ஸோ அந்த ரூஃப் உடஞ்சிட்டு அந்த பீஸ்ட் மேலே விழும்போது நான் அந்த கீழ் போர்ஷனை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடுறேன்ட்டு
ஃப்ளாகை வெளியே எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தள்ளியே வாங்கன்ட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே சீக்கிரங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ செம்ம ஸ்பீடாக முன்னாடி போயிட்டு இருக்கும்போது சில டென்டக்கல் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோக்கும் சில காயங்கள்லாம் ஏற்படுது. பட் ஹீரோடைய ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கிளியர் பண்ணிவிடும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த டைம் நம்ம சிங்கராங்கும் செம்ம ஸ்பீடில் வந்து அந்த ஃப்ளாகில் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் வைக்கிறாங்க. ஸோ பீஸ்டோடைய பாதி உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுது. ஹீரோவும் பர்ஃபெக்டான டார்கெட்டு, பட் என்னால் இன்னும் ஸ்பீடு தேவைன்ட்டு அவன் பாய்சன் எடுத்து கொடுக்குறான். ஹீரோக்கு தான் டெக்ஸோ எவால்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பாய்சனை ஃபுல்லாக அவனுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றிடுது. ஸோ ஹீரோடைய ஸ்பீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. செம்ம ஸ்பீடாக அந்த மாஸ்டரை நோக்கி அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். அந்த டைம் நம்ம ஹீரோ நோக்கி ஒரு டென்டக்கல் வருது. டேமிட் அப்படின்னு ஹீரோ தடுக்கிறான். நம்ம சிங்கராங்கும் ஷாக்காக பார்க்குறாங்க. அடித்த வேகத்துக்கு அவனும் பறந்து போயிட்டு இருக்கும் போதே என்னுடைய ஷோ முடிஞ்சிடுச்சு. ஒரு லோ ப்ரொஃபைல் குப்பை அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆக்டிவேட்டிங் ரீசைக்கிள் எபிலிட்டி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு பின்னாடி வாய்ட் திறக்குது. இப்போலேருந்து இது என்னுடைய கேம்னு ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷம் பின்னாடியிலேருந்து ஏகப்பட்ட அரக்கைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த பீஸ்ட் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கு. ஸோ எல்லா சிங்கராங்களுடைய டீம்மேட்லாம் என்னடா இது அப்படின்னு ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோடைய அரக்கைகள் ஹீரோவை பிடிச்சி ரீசைக்கிள் பண்ண பார்க்குது. உங்களால் என்ன ரீசைக்கிள் பண்ணலாம், உங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்து பயன்படுத்தி என்னை தூக்கி வீசுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ சொன்ன அடுத்த செகண்ட் அந்த அரக்கைகள் ஹீரோ வேகமாக தூக்கி கிடாசுது. ஸோ ஹீரோவும் செம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த பீஸ்ட்டையே தொலைச்சிட்டு அந்த கிறிஸ்டலில் வெளியே எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த பீஸ்ட்டை சரிஞ்சு கீழே வந்துடுது. ஹீரோ அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க பண்டை விபத்துக்களை படித்து அடுத்த நிமிஷம் ஸோ அந்த பீஸ்ட்டும் செத்து போயிடுது. அந்த பீஸ்ட்டை செத்து போன பிறப்பு ஹீரோவுக்கு பிளட் ட்ரையல் கம்ப்ளீட் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எல்லோரும் ஹீரோ பண்ண அதை பார்த்துட்டு ஹே அங்கே என்ன நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்ட்டு ஷாக்கில் இருக்கும்போதே நம்ம வின் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு சிங்கரன் கேட்குறாங்க. அடுத்த செகண்டே எல்லாருமே லெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக லெவலப் ஆகுது. ஸோ சில பேருக்கு 3 ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சில பேருக்கு 2 ஸ்ட்ரென்த்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி தனித்தனியாக அவங்களோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் நம்மளுடைய சிங்கரங்கமே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நான் லெவலப் ஆகுறான்ட்டு நம்ம சிங்கரங்கே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவுக்கும் டெவலப் ஆகுது. பட் நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ் லெவலில் இருக்கீங்க, உங்களால் டெவலப் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஆமாம் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே பீஸ்ட் செத்த இடத்துல ஒரு பாக்ஸ் அப்பியர் ஆகுது. அட கடவுளே, இதுதான் உண்மையான ட்ரெஷர்ன்ட்டு ஆச்சரியம் யூஸ் பண்ணணும்னு சொல்ல எல்லாரும் போயிட்டு அந்த ட்ரெஷரை திறக்க எல்லாரும் அதுலேருந்து நிறைய ட்ரெஷர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. அதில் ஒரு ட்ரெஷரை ஹீரோ பிடிச்சி பார்க்குறான். ஸோ லெவல் 10 இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் கிடைக்குது. இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமா அவனுடைய அட்டாக்கிங் எபிலிட்டி வந்து ஒரு 88 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஸோ ஹீரோ அந்த ட்ரெஷரை தூக்கி போட்டு அச்சோ இது எல்லாமே ரொம்ப ரேரான ட்ரெஷர், பட் என்ன தான் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கதறான். இந்த டைம் ஹே இந்த பிளட் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே நீங்கள் தான், அதனால் நீங்களே இங்கே இருக்க எல்லா ட்ரெஷரையும் எடுத்துக்கோங்கன்ட்டு சிங்கரன் சொல்கிறாங்க. அந்த டைம் ஹீரோவும் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு சிங்கரங்கிட்ட ஒன்று சொல்கிறான். அடுத்த நிமிஷமே கேட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. சிங்கரங்களுடைய பாடிகார்டு ஒருத்தர் இருப்பார். ஷார்ட்டாக பாடிகார்டுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அந்த பாடிகார்டும் எல்லாரும் பேக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்கியூ டீமை ரெடியாக வச்சிருக்க சொல்லிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு சிங்கரங்களுடைய வாய்ஸ் கேட்குது. ஓ மை லேடி, கடவுளுக்கு தான் விழிச்சோம் அப்படின்ட்டு சிங்கரங்க நோக்கி அந்த பாடிகார்டும் போகிறாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மிஸ்ஸஸ் சிங்கரங்க அந்த அபிஸ் கேட்டை கிளியர் பண்ணிட்டாங்கன்ட்டு நியூஸ் ரிப்போர்ட்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நாங்கள் தான் கிளியர் பண்ணோம், அதுவும் இல்லாமல் ஒரு எஸ் ரேங்க் அப்படின்ட்டு சிங்கரங்க சொல்கிறாங்க. அந்த டைம் நம்மளுடைய சிங்கராங்களுடைய டீம்மேட்ஸ்லாம் நாங்கள் இதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராங்கிட்ட ஒரு சீக்ரெட்டாக சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ பாடிகார்டும் கடவுளே என்னோட பிரின்சஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே என்ன நடந்ததுன்னு தான் காட்டுறாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ட்டு நம்ம சிங்கராங்க கேட்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை, உங்களுடைய லூ குரூப்புக்கு பணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஸோ அதுவும் டிஸ்கவுண்டோட தரேன், இங்கே இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்களே எடுத்துவாங்க, அதுவும் 500 மேஜிக் கிறிஸ்டல்ஸ் கொடுத்தா போதும்ன்ட்டு ஹீரோ சொல்கிறான். அது ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு நம்ம சிங்கரங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன், இந்த எல்லாத்தையும் நீங்கள் தான் கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லணும் வெளியே, நான் இருந்ததை வெளியே காட்டிக்கவே கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறான். என்ன ஓகே அப்படின்ட்டு நம்ம சிங்கரங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நீங்கள் எல்லாரும் போயிடுங்க, நான் கொஞ்சம் சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த பையனுக்கு நான் ஏதாவது ஃபேவர் பண்ணணும் அப்படின்ட்டு சிங்கரங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்படியே அந்த டஞ்சன் டெப்த்தில் நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டனை முன்னாடி ஸ்டோனை முன்னாடி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த அவனுடைய பவர் யூஸ் பண்ணிட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் கிட்ட போகும்போது அதுலேருந்து ஒரு உருவம் ஹீரோவை பார்த்துட்டு பயப்படுது. இது என்ன உருவம்னா அந்த பிளட் நைட் மாஸ்டர் தான். அந்த பிளட் நைட்மேர் மாஸ்டர் தான் டேமேஜ் ஆகி அதுக்குள்ளே அந்த கிறிஸ்டல் ஸ்டோனுக்குள்ளே பதுங்கியிருக்கு. ஹீரோ வந்து நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க, நீங்கள் என்ன தான் வீக்காக இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான், இனிமேட்டு நீ என்னுடைய ஸ்ட்ரென்த்தாருன்ட்டு ஹீரோனுடைய சேவஞ்ச பவர் யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிடுறான். அப்சர்வ் பண்ணோடனே ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கிது, பிளட்
நைட்மியர் பாடி அப்படிங்கிற ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் என்ன பண்ணணும்னா அவனை மாதிரியான ஒரு க்ளோன் உருவாக்க முடியும். சப்போஸ் அந்த பிளட் நைட்மியருக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குமோ ஸோ அதே மாதிரியான பவர் அந்த க்ளோனுக்கு இருக்கும். ஹீரோவால் அந்த பவரை அப்டேட் கூட பண்ணிக்க முடியும். இந்த பவருடைய கூல் டைம் ஜஸ்ட் 30 செகண்ட் தான். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பரவாயில்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, போக போக நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்கில்லை பார்த்து சொல்கிறான். அடுத்த செகண்ட் ஹீரோ எங்கே இருக்கானா ஒரு பில்டிங்கில் தான் உட்காந்துருக்கான். ஸோ அது ஒரு காஃபி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஏரியாவில் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ மேக்ஸிமம் பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்டை நம்ம லூஃப் குரூப் கிட்டே கொடுத்து விற்றுட்டான். பட் மீதி இருக்க சின்ன சின்ன பொருளாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹீரோகிட்ட தான் இருக்கும். பாஸ் மாஸ்டர் தோக்கடிச்சது எல்லாமே. ஸோ இதை நம்ம போய் வெளியே விற்றாலும் நம்ம மேலே இருக்கிறவங்கள்ட்ட மாட்டிக்குவோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ காஃபி குடிச்சிட்டு கீழே வைப்பான் இல்லையா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு கீழே ரீசைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று பட்டன் இருக்கும். அந்த பட்டன் தெரியாமல் கிளிக் பண்ணுவான். கிளிக் பண்ணோடனே அந்த ஹேமர் வந்து ரீசைக்கிள் பண்ணப்படுறது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் ரீசைக்கிள் பண்ணப்படும் போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோக்கு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறது மூலமா ஸோ அதில் இருக்க பாட்டெல்லாம் தனித்தனியாக பிரிக்க முடியும். ஸோ இந்த பிரித்து வச்சுருக்கிறத ஸோ அந்த பொருளை வந்து புதுசாக ஒரு பொருளாக மாற்ற முடியுன்ட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோ தெரியாதனமாக பட்டேன், பட் இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதை நீங்கள் தனியாக எடுத்துக்க வச்சுக்க விரும்புகிறீங்களா, பிகினர் பாயிண்ட்டாக எடுத்துக்க விரும்புகிறீங்களான்ட்டு கேட்குது. ஸோ நம்ம பிகினர் பாயிண்ட்னா என்னன்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். பிகினர் பாயிண்ட்னா ஹீரோட்ட இருக்க பொருளை ஸோ ஹீரோவால் அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்படி அப்டேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா அது இன்னமும் பவர்ஃபுல் ஆகும் இல்லையா. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அவன்கிட்ட ஒரு ட்ராகர் இருக்கும், அந்த ட்ராகரை அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். ஸோ அதுக்கு வந்து 5 பேஸ் பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் காட்டுது. ஆல்ரெடி அவன் ஒரு எக்யூப்மெண்ட்டை செலவு பண்ணி ஒரு பாயிண்ட்டை ஏன் பண்ணி வச்சுருப்பான். சரி இன்னும் ஒரு நேரத்தை தட்டி விடுவோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நேரத்தை வந்து ரீசைக்கிள் பாயிண்ட் பண்ணி பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிறான். அவனும் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த ட்ராகரை அப்டேட் பண்ணுறான். அப்டேட் பண்ணோடனே ஹீரோ அவனோட ட்ராகரை செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அது அட்டாக்கிங் பவர் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக இருக்குது. ஸோ அவன் பார்த்துட்டு பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கான ரிவார்ட்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குது. ஆப்ஷன் வந்து ஒரு போர்ஷன். ஸோ இந்த போர்ஷனை குடிக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சண்டையில் உங்கள் உடம்பே சோர்ந்து போய் கிடக்கும்போது ஸோ இந்த போர்ஷன் குடிக்கிறது மூலிமா உங்களால் டக்குன்னு ரெக்கவர் ஆக முடியும். இல்லைன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட் பாயிண்ட் 2 ஆட் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு சூஸ் காட்டுது. ஸோ நம்ம ஹீரோ அந்த போர்ஷனை சூஸ் பண்ணுறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ இந்த மாங்க எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல எபிசோட சந்திக்கிறேன். பாய்.